Taste the Daily. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே தங்களது பெயர்கள் அருகில் உள்ள வாக்குச்சாவடியில் இடம்பெறாமல் மற்றொரு மையத்தில் இடம்பெற்றுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இளங்காம்பூர் கிராமத்தில் 180 வாக்காளர்களின் பெயர்கள் அப்பகுதி வாக்குச்சாவடி மையத்தில் தவிர்க்கப்பட்டு அருகாமையில் உள்ள வெண்ணையூர் வாக்குச்சாவடி மையத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள வாக்காளர்கள் தங்களது பெயரை மீண்டும் இளங்காம்பூர் கிராம வாக்குச்சாவடி மையத்தில் சேர்க்க வலியுறுத்தியுள்ளனர். இருக்கிறது 800 வாக்கு. இந்த 800 வாக்குல 600 வாக்கு மட்டும்தான் இந்த வாக்குச்சாவடியில போடுறதுக்கு தகுதியா இருக்கிறது மாதிரி இருக்கு. 200 வாக்கு வெண்ணையூர் ஊராட்சியில வெண்ணையூர் 228வது பாகம் எண்ணில் போய் நாங்கள் ஓட்டு போடுறதுக்குள்ள சூழ்நிலை இருக்கு. அதனால இங்க 229ல உள்ள நாங்க 228ல போய் போடுறது சிரமமா இருக்கிறதால பொதுமக்கள் இந்த முறை வாக்களிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறது மாதிரி இருக்கு. அதனால வாக்கு சதவிகிதமும் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. திருவள்ளூர் அடுத்த வரதராஜபுரம் ஊராட்சியில் ஏரி அருகே குப்பைகள் கொட்டப்படுவதால் கடும் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். பராமரிப்பின்றி இருக்கும் இந்த ஏரி அருகே குப்பைகள், இறைச்சி கழிவுகள் உள்ளிட்டவை கொட்டப்பட்டு அவை அகற்றப்படாததால் சுற்றுவட்டார பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குப்பைகளை அகற்றக்கோரி விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் சுகாதார சீர்கேட்டால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் வெளியிலேருந்து வர கழிவுகள் எல்லாம் கொட்டியே குடிநீர் ஆதாரமாக இருக்கிற குளங்களில் எல்லாமே கழிவு நீர் கலந்து தொற்று நோய் நிறைய பேர் அவதிப்படுறாங்க. இது எத்தனை முறையாக நாங்கள் மனு கொடுத்துட்டோம், எல்லாம் இது போராடி பார்த்துட்டோம். இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி கழிவுகள் கொட்டாத அளவுக்கு ஏரியிலையும் சரி குளங்கள்லேயும் சரி கழிவு நீர் கொட்டாத அளவுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும்ட்டு அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவி வரும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு புகைமூட்டம் போல் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்கி வருகின்றனர். மேலும் கடும் பனிப்பொழிவால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்லும் பணியாளர்கள் மற்றும் விவசாயிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 442 நாட்களுக்கு பிறகு 100 அடிக்கு கீழ் சரிந்துள்ளது. 2024 100 அடியை எட்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது வரை 100 அடிக்கு மேல் நீடித்து வந்த நிலையில் கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் அணைக்கு வரும் நீரின் அளவை காட்டிலும் பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகமாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் 100.40 அடியில் இருந்து 99.84 அடியாக சரிந்துள்ளது. மேலும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 400 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் காளி கிராமத்தில் இருந்து சட்டவிரோதமாக மணல் கடத்தியதாக 4 லாரிகள் சிறைப்பிடிக்கப்பட்டது. முள்ளையூர் பகுதியில் வாகன தணிக்கையின் போது சட்டவிரோதமாக மணல் ஏற்றி வந்த 4 லாரிகளை காவல்துறையினர் சோதனை செய்த போது லாரி ஓட்டுநர்கள் தப்பி ஓடிய நிலையில் லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். விடியாத திமுக அரசின் கேபிள் துறையினர் வெறும் கண்துடைப்பு நாடகம் நடத்துவதாகவும் மணல் கடத்தலை அப்படியே ஒழிக்க நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகப்பட்டினம் சிக்கலில் ஸ்ரீ சிங்கார வேலவர் கோயிலில் கஜேந்திர மோட்சம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ கோலவாமன பெருமாள் கோயில் குளத்தின் கரையில் எழுந்தருளிய நிலையில் குளத்தில் யானையின் காலை முதலை கடிக்கும் கஜேந்திர மோட்சம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. யானையின் அபய குரல் கேட்டு கருட வாகனத்தில் ஸ்ரீ கோலவாமன பெருமாள் விரைந்து வரும் காட்சி தத்ரூபமாக நடத்தப்பட்டது. தொடர்ந்து நடந்த வீதி உலாவில் பங்கேற்று ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே ராக்கியாப்பட்டி பகுதியில் உள்ள குமரன் குன்று முருகர் கோவிலை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராக்கியாப்பட்டி பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் குமரன் குன்று முருகர் கோயில் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த கோயிலை ஆக்கிரமிப்பு என கூறி வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் கோயிலை அகற்ற முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியாத திமுக
அதிமுக அரசு தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மஞ்சளுக்கு அரசு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த ஆண்டு பெய்த மழையினால் மஞ்சள் செடிகள் இலைகள் சுருட்டல் நோயால் பாதிப்படைந்துள்ளது. இதனால் மஞ்சள் கொத்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மஞ்சளின் விலையை சற்று உயர்த்தி அரசு விலை நிர்ணயம் செய்தால் மட்டுமே ஓரளவு லாபம் ஈட்ட முடியும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி மூர்த்திக்குப்பம் பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் கரையை தாண்டி உட்புகுந்துள்ளதால் படகுகள் மற்றும் வலைகளை பாதுகாக்க முடியவில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மூர்த்திக்குப்பம் மீனவ கிராம பகுதியில் கடந்த சில நாட்களாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் 40 மீட்டர் தூரத்திற்கு உட்புகுந்துள்ளதால் தங்களது படகுகள் மற்றும் வலைகளை பாதுகாக்க முடியவில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் சிறிய துறைமுகம் ஒன்றை அமைக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.